Hi friends, welcome to Yalin Vlogs. இந்த வீக்கெண்ட் எங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஃபேமிலியோட ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டருக்கு போனோம். செம்ம ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. இந்த வீடியோல நாம பிளாக் தண்டர்ல எவ்வளோ டிக்கெட் பிரைஸ் வாங்குறாங்க, உள்ள என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து பிளாக் தண்டருக்கு எந்த பஸ்ல போனா ஈஸியா இருக்கும், டோட்டலா எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், இப்படி எல்லா தகவலும் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க திருச்சியிலேருந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ்ல நைட்டு 11 மணிக்கு கிளம்பி காலையில 4:30 மணிக்கு கோயம்புத்தூர்ல ரீச் ஆயிட்டோங்க. சென்னை, மதுரை மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்கு. உங்களுக்கு எந்த டைமிங் ஒத்து வருதுன்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அங்கே காந்திபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 15 ரூபா டிக்கெட் ஃபேர் ஆச்சு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஊட்டிக்கு போகிற பஸ் டைமிங்க்கு தான் இருக்குது. ஸோ மேட்டுப்பாளையத்துக்கு அடிக்கடி பஸ் இருக்கிறதுனால நாங்கள் காந்திபுரம் டு மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டோம். அங்கிருந்து 10 நிமிஷம் தான் பிளாக் தண்டர் போகிறதுக்கு. நீங்கள் ஆட்டோலையும் போகலாம், இல்லைனா ஊட்டிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிங்கன்னா வெறும் 10 ரூபா தான். பிளாக் தண்டர் வாசலே இறக்கி விட்டுருவாங்க. இப்போ தாங்க நான் பிளாக் தண்டருக்கு ஃபஸ்ட் டைமே வரேன். எங்கள் கிட்ஸ் எல்லாம் பிளாக் தண்டர் என்ட்ரன்ஸை பார்த்த உடனே குஷி ஆயிட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் நாங்கள் ரீச் ஆயிட்டோம். 9:15 தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ 1 hour வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 990 ரூபா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 870 ரூபா. அவங்களுக்கு ஐடி கார்டு மஸ்ட்டுங்க. 145 சென்டிமீட்டர் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு 820 ரூபா. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுருந்தோம். அதை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு உள்ளேயே லாக்கர் அவைலபிளாக இருக்குது. ஒரு லாக்கருக்கு 200 ரூபா வாங்குறாங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ரிட்டன் கீ கொடுக்குறப்ப 100 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு ஈரமாயிட்டா ட்ரை கேம்ஸ் விளையாட அலோடு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் மேக்ஸிமம் லஞ்சுக்கு முன்னாடி எல்லா ட்ரை கேம்ஸையும் விளையாண்டு முடிச்சிருங்க. ட்ரை கேம்ஸில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சில கேம்ஸ் சொல்கிறேன். செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டர் ஸ்பின், ஃபேமிலி கோஸ்டர், பஞ்சி எஜெக்ஷன், ஸ்கை ட்ரெயின், ஜிப்லைன் சைக்கிளிங், இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் விளையாடுங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, பெரிய ராட்னம் மட்டும் இங்கே இல்லைங்க. அதுதான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அடுத்து லஞ்சை முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸில் போய் ஜாலியாக விளையாடலாம். லஞ்சுக்கு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் உள்ளே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ரைஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் பிரியாணி, இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி கிட்டே இருந்துச்சுங்க. அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் 60 ரூபா கொடுத்து வெரைட்டி ரைஸ் மட்டும் சாப்பிட்டோம். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வாட்டர் கேம்ஸ் போயிட்டோங்க. லக்கி ஃபால்ஸில் போய் செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டோம். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபேமிலி பூலில் போய் விட்டுருங்க. வெளியே வரவே மனசு இல்லாமல் செம்ம ஜாலியாக ஆட்டம் போடுவாங்க. அடல்ட்ஸுக்கு ஜாலியாக இருக்க 2 வாட்டர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்ஃப் ஹில், இன்னொன்று ஓஷன் வேவ் பூல். சர்ஃப் கேம் செம்ம த்ரில்லாக இருந்ததுனால 2-3 தடவை விளையாண்டோங்க. டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஓஷன் வேவில் கிட்டத்தட்ட 1 hour ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேவ் மாதிரி வருங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஓஷன் வேவில் மட்டும் கேர்ள்ஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக ரோப் நடுவில் போட்டு பிரிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் கப்புலாக போனாலும் தனித்தனியாக தாங்க விளையாட முடியும். நடுவில் ரோப் இருக்கிறதுனால ரோப் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது தவிர என்னென்ன வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்வா ஸ்பைரல் கேம்ஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே திக்குன்னு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பைடர் ஸ்லைடு, பவுல் ஸ்லைட், பூமராங் ஸ்லைட், ரேபிட் ஸ்லைட் மாதிரி நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு ஓவராலாக 5 மணி வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கேம்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஓவராலாக நம்ம கொடுக்குற 990 ரூபாய்க்கு ஒர்த்தானு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் தீம் பார்க்குக்கு போனதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒண்டர்லா மாதிரியான தீம் பார்க்குக்கெலாம் போயிருந்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கேம்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி பிளாக் தண்டரில் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் வெறும் 1500 ரூபா தாங்க ஆச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு ஸ்லீப்பரில் 180 ரூபா, அப் அண்ட் டவுன் கணக்கு பண்ணிங்கன்னா 360 ரூபா. கோயம்புத்தூர் டு பிளாக் தண்டர் ரீச் பண்ண பஸ் ஃபேர் மொத்தமே ஒரு ஆளுக்கு 47 ரூபா தாங்க ஆச்சு. பிளாக் தண்டருக்கு டிக்கெட் 990 ரூபா, பிளாக் தண்டருக்குள்ள லஞ்சுக்கு 60 ரூபா, டோட்டலாக 1457 ரூபாயில் எங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.